ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி அன்னை தோட்டம். வாங்க, இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கனகாமரப்பூ பூத்துருக்கு. கனகாமரப்பூ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஏன்னா 3 நாளைக்கு ஒரு தடவை தான் பறிக்கிறேன். டெய்லியும் பறிச்சா பூ கம்மியாக இருக்குது, செடி கம்மியாக இருக்குல்ல, அதனால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். செடி எல்லாமே வந்து வேர் அழுகி காஞ்சி போச்சு மழை தண்ணி வந்தப்போ. இந்த காக்கட்டான் பூ பார்த்திங்கனாக்கா அந்த ஒரு கொத்தில் மட்டும் கொஞ்சம் பூ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். ஏன்னா பூ அதுவும் பூக்கிறதுல சீசன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், தெரியல. ஆனால் அது ஹைப்ரிட் செடி தாங்க, அது எப்போதுமே பூ இருக்கும். தெரியல, அது கட் பண்ணி விட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ கனகாமரப்பூ தாங்க இருக்குது, அதை மட்டும் பறிச்சுக்குவோம். செடி வந்து பதியம் போடலான்னு தாங்க நினச்சேன். கனகாமர செடியெல்லாம் வந்து ஈவினிங் நம்ம தண்ணி விடும்போது பார்த்திங்கனாக்கா செடி நல்லா ஈரமாக இருக்குது. மறுநாள் பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாகவே காஞ்சி போயிடுது. ஏன்னா வெயில் டைமில் நம்ம இப்போ பதியம் போட்டாக்கா எப்படியும் கண்டிப்பாக அது செடி வராது. அதனால் வந்து நான் பதியம் போடல. மழை டைமில் தாங்க பதியம் போட்டு வைக்கணும். போன வாட்டி அப்படி தாங்க கொஞ்சம் செடி தான், 3 செடி தான் இருக்குது. அதை பதியம் போட்டு தான் நான் நிறையா செடி கொண்டு வந்தேன். அது ஈரம் மழை பெய்கிறப்போ பண்ணுது. இப்போல்லாம் வந்து போட்டாலும் ஈரம் காஞ்சிருங்க. அதனால் வந்து பதியம் போடுறதில்ல. இது அந்தி மல்லி பூச்செடி பாருங்கள், ஈவினிங்கிறதுனால பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, இந்த கனகாமர பூவெல்லாம் பறிச்சாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.